بسم الله الرحمن الرحيم ربي زدني علما இன்ஷா அல்லாஹ் நாம படிக்க போகிற புத்தகத்தினுடைய பெயர் துரூசுல் லுகத்துல் அரபியா. இதுதான் டைட்டில். கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ல போட்டிருப்பாங்க டைட்டில்ங்கிறதுனால புத்தகத்தினுடைய டைட்டில். இது தால் தம்மா. ஓகே, து ரூ வாவ் துரூ சு துரூசுல் துரூசு அல் துரூசுல் லுகத்து. லுகா அப்படின்னா மொழின்னு அர்த்தம். தமிழ் மொழி, இங்கிலீஷ், ஆங்கிலம் மொழி, அரபி மொழின்னு சொல்லுவோம்ல, மொழி லுகா. துரூசு அல் லுகத்துல் அரபியா. இது வந்து ஐனு அ, இது வந்து ரா. ஓகே, பி பி எ. துரூஸ் அப்படின்னா பாடங்கள்னு அர்த்தம். பாடங்கள். லுகா அப்படின்னா மொழி. அரபி அப்படின்னா அரபி மொழி பாடங்கள். நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தினுடைய டைட்டிலினுடைய மீனிங் என்ன அப்படின்னா, துரூஸ் அப்படின்னா பாடங்கள், பன்மையில வருது, லெசன்ஸ் ஆங்கிலத்துல. லுகா அப்படின்னா மொழி, லாங்குவேஜ். அரபியா அப்படின்னா அரபி. துரூசுல் லுகத்துல் அரபியா அப்படின்னா அரபி மொழி பாடங்கள், அரபிக் லாங்குவேஜ் லெசன்ஸ். நம்ம என்ன புத்தகம் படிக்க போறோம், அந்த டைட்டிலுடைய மீனிங் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால லேசா பார்த்துக்கோங்க. துரூசு பாடங்கள், அல் லுகத்து மொழி, அல் அரபியா துரூசுல் லுகத்துல் அரபியா அரபி மொழி பாடங்கள். யாருக்கு அப்படின்னா, அரபி பேச தெரியாதவர்களுக்கான, இது கீழே போட்டிருக்குது, அரபி அல்லாத, அரபி பேச தெரியாதவர்களுக்கான அரபி மொழி பாடங்கள். ஆக டைட்டிலுடைய மீனிங் அரபி மொழி பாடங்கள். இப்போ இந்த இதுல போட்டிருக்கோம் அல் ஜுசுல் அவ்வல். ஜுசுனா பார்ட், பாகம். அல் அவ்வல்னா முதல், ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். அல் ஜுஸ் உல் அவ்வல். ஓகே, அல் ஜுசுல் அவ்வல் அப்படின்னா முதல் பாகம், ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 பாடங்கள் இருக்கின்றது. இந்த துருசு லுகத்துல் அரபியால 22 பாடங்கள் இருக்கின்றது. 20 பாடங்கள் ஒவ்வொரு புது புது வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இலக்கணத்தை, அரபி இலக்கணத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாடமா நீங்க போகும் பொழுது அதையும் சேர்த்து கற்றுக் கொடுப்பாங்க. 21, 22 நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு பயிற்சி மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய இது. இந்த துருசு லுகத்துல் அரபியால 3 பாகம் இருக்கின்றது. பாடங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல 23 பாடங்கள். துருசு லுகத்துல் அரபியான்னு பொதுவா புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பார்ட் இருக்குது, 3 பாகம் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பாகம் 1, பாகம் 2, பாகம் 3. நம்ம பார்க்க போறது பார்ட் 1. இந்த பார்ட் 1ல பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா, பெயர் சொல். அரபியில வந்து என்ன சொல்லுவாங்க, நவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெயர், வினைச்சொல் இல்லாம பெயர் சொல் சம்பந்தமாக உள்ளதை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பார்ட் 1ல 22 பாடங்கள் இருக்கின்றது. அதுல முதல் பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கலாம். அரபிக்ல இது வந்து 1, கொஞ்சம் லைட்டா கர்வ் மாதிரி வரும். நம்பர் 1 அத்தர்ஸ். இந்த அலிஃப்லாம் போட்டாங்க அப்படின்னா அத்தர்ஸ்னு படிக்கணும். அத்தர்சு. தர்சு அப்படின்னா
பாடம். துரூஸ் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய டைட்டில பார்த்தோம். அது வந்து பன்மை, புளூரல். அதனுடைய ஒருமை சிங்குலர் தான் தர்ஸ், பாடம். அல் அவ்வல், அல் அவ்வல், அத்தர்சுல் அவ்வல். அல் அவ்வல் அப்படின்னா முதல், முதல் பாடம். அத்தர்சுல் அவ்வல் அப்படின்னா முதல் பாடம். முதல் பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல ப்ரீ ஸ்கூல்ல விட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுப்பாங்க? ABCDEFGH AIU அப்படின்னு எழுத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க. அந்த எழுத்துக்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்கியங்கள், சென்டென்ஸ்னு வரும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இது பந்து, இது புத்தகம், இது வீடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ ஹவுஸ், திஸ் இஸ் அ பால், திஸ் இஸ் அ டோர். இதே மாதிரி தான் நாம அரபிக்ல குரான் ஓத தெரிஞ்சிட்டோம். ஆபாதா எப்படி ஆங்கிலத்துல ABCD இருக்குதோ, தமிழ்ல AII இருக்குதோ, அதே மாதிரி குரான் அரபிக் லாங்குவேஜ்ல ABTAIU இதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. இப்போ நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வாக்கியங்கள் அமைச்சு அதற்கு அர்த்தம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். எப்படி இந்த ப்ரீ ஸ்கூல்ல இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கிறோம். இந்த புத்தகத்துல ஃபர்ஸ்ட் பாடத்துல அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. இது வீடு, இது மஸ்ஜித், இது கதவு. இத அரபில சொல்லி கொடுக்கறாங்க. அவ்வளவுதான். இது அப்படின்னு சொல்லுவோம்ல, திஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபிக்ல? ஹாதா. இதுல அலிஃப் இதோட சேர்ந்து இருக்குது. ஹா, இது வந்து தா. ஓகே, ஹாதா அப்படின்னா திஸ் அப்படின்னு அர்த்தம். ஹாதா அப்படின்னா திஸ், இது அப்படின்னு அர்த்தம். ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன். ஒரு தடவை நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. ஹாதா, ஹாதா அடித்தொண்டையில வரணும். ஹா தா, தால் கிடையாது, தால். அரபிக்க பொறுத்தவரையில உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இல்லாத தால் வேற, புள்ளி வச்சிருக்கிற தால் வேற. இது புள்ளி வச்சிருக்கிற தால். ஹாதா, ஹாதான்னு சொல்லிடக்கூடாது, ஹாதான்னு சொல்லக்கூடாது. ஹாதா, ஹாதா பைத்துன். பைத்துன் அப்படின்னா வீடு. வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? பைத்துன். இங்கிலீஷ்ல ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பைத்துன் வீடு. ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்து பாருங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி ஒரு படத்தை போட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிவாசல் படம், ஒரு மஸ்ஜிதினுடைய படம் இருக்குது. இது மஸ்ஜித் அப்படின்னு நமக்கு அரபிக்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். திஸ் இஸ் அ மாஸ்க், இது பள்ளிவாசல். திஸ் இஸ் அ மாஸ்க். அடுத்து பாருங்க, ஹாதா பாபுன், ஹாதா பாபுன் கதவு, டோர். ஹாதா பாபுன், டோர். இது கதவு. ஹாதா பாபுன். அலிஃப் மத்தா இருக்குது, பபுன் படிச்சிடாதீங்க, பாபுன் என்று படிக்கணும். பாபுன், பாபுன் அப்படின்னா கதவு. ஹாதா பாபுன். அடுத்து புத்தகத்தினுடைய படம் போட்டிருக்கிறாங்க. அப்போ புத்தகத்துக்கு அரபிக்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிதாபுன், கிதாபுன். அரபிக்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க முதலாக அரபிக்கினுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை படிக்கிறீங்க, அதே நேரத்துல உச்சரிப்பையும் கண்டிப்பாக வச்சிருக்கணும். காஃப்னு ஒண்ணு இருக்குது, 2 சுக்குன் வச்ச காஃப் இருக்குல்ல, அது வேற. அது கிதாபுன், இது காஃப் காஃப். அதெல்லாம் கவனிச்சே ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு உச்சரிப்பு சரியாக இருக்கும். ஹாதா கிதாபுன்.
இது புத்தகம். This is a book. அடுத்து பாருங்க, இது உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஹாதா கலமுன். ஹாதா கலமுன். ஹாதா கலமுன். இது பேனா. This is a pen. அடுத்து என்ன இருக்குது? கீ, சாவி இருக்குது. சாவிக்கு அரபிக்ல என்ன? மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன் அப்படின்னா சாவி. அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? சாவிக்கு மிஃப்தாஹுன். ஹாதா மிஃப்தாஹுன். இது சாவி. This is a key. அடுத்த இதுல பாருங்க, ஹாதா மக்தபுன். டேபிள், மேஜை இருக்கு தெரியுமா? மேஜைக்கு அரபில் என்ன சொல்லுவாங்கன்னா மக்தபுன். அகைன் பாருங்க, கேஃப், காஃப் கிடையாது. மக்தபுன் சொல்லக்கூடாது, மக்தபுன். அரபி படிக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்பை கரெக்டா உச்சரிக்கணும், இல்லைன்னா அர்த்தம் மாறிடும். இது புத்தகம். அரபியை பொறுத்தளவுல இது ஒரு புத்தகமா ரெண்டு புத்தகமா அது பிறகு பார்க்கலாம். ஒரு டவுட் வந்திருக்குது, இது ஒரு புத்தகம்னு சொல்லணுமா இது புத்தகம்னு சொல்லணுமா அப்படின்ட்டு. இப்போதைக்கு புத்தகம்னு சொல்லுங்க. ஒரு புத்தகமா ரெண்டு புத்தகமா, ரெண்டு புத்தகத்துக்கு எப்படி வரும், மூணு புத்தகத்துக்கு எப்படி வருங்கிறத இன்ஷால்லா பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த ப்ரீ ஸ்கூல்ல இருந்து எழுந்துச்சு ஒரு கிண்டர் கார்டன் பிரைமரி லெவலுக்கு வந்திருக்கிறோம். அப்போ கொஞ்சம் அர்த்தத்தை, வொக்கபுலரி, அந்த வார்த்தைகளை மனச இதில் வச்சுக்கோங்க. அதனுடைய கவுண்ட் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இது ஒரு புத்தகம் சொல்லலாம், இது புத்தகம். ஒரு டவுட் வந்திருக்குதுமா, இது ஒரு புத்தகம்னு சொல்லணுமா இது புத்தகம்னு சொல்லணுமா, அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணுமா அப்படின்னா அது கவலைப்படாதீங்க, அது போக போக என்ன செஞ்சுக்கலாம். இது ஒரு புத்தகம்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போதைக்கு நம்ம இந்த வார்த்தைகள் என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். போக போக நம்ம படிக்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஹாதா இது மக்தபுன். மக்தப் அப்படின்னா மேஜை. இது மேஜை. இது ஒரு மேஜை, இது மேஜை. ஹாதா சரீருன். சரீருன் என்றால் கட்டில். கட்டிலுக்கு என்ன சொல்லுவாங்க? பெட்டுக்கு அரபிக்ல சரீருன். ஹாதா சரீருன். இது கட்டில். இது ஒரு கட்டில். இங்கிலீஷ்ல திஸ் இஸ் அ பெட். ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன். குர்சியுன் என்றால் நாற்காலி. ஹாதா குர்சியுன். இது நாற்காலி. இது ஒரு நாற்காலி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நாம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா 9 பொருளினுடைய அரபிய படிச்சிருக்கிறோம். வீடுக்கு என்ன சொல்லுவாங்க? பைத்துன். பள்ளிவாசலுக்கு என்ன சொல்லுவாங்க? மஸ்ஜிதுன். கதவுக்கு என்ன சொல்லுவாங்க? பாபுன். புத்தகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? கிதாபுன். பேனாக்கு என்ன சொல்லுவாங்க? கலமுன். சாவிக்கு என்ன சொல்லுவாங்க? மிஃப்தாஹுன். மேஜைக்கு என்ன சொல்லுவாங்க? மக்தபுன். பெட்டுக்கு வந்து சரீருன். நாற்காலிக்கு குர்சியும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு நோட் புக்ல ஒரு பக்கத்துல இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, அதனுடைய தமிழ் அர்த்தத்தை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இதை வந்து மனப்பாடம் செய்யணும்னு தேவையில்லை. நீங்க அப்பப்போ அந்த நோட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு தடவை அப்படி திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்கள் உங்களுடைய மனசுல பதிஞ்சிடும். ஒரு தடவை படிச்சா கண்டிப்பாக என்ன செய்யாது, மனசுல பதியாது. அதை மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் செய்யும் பொழுதுதான் அது மனசுக்குள்ள போகும்.
இப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா என் கூட சேர்ந்தே இதை படிங்க 3 times. என்ன செய்யணும் அப்படின்னா என் கூட சேர்ந்தே நீங்க படிங்க, சத்தமா படிங்க. எந்த ஒரு மொழியும் படிக்கும் பொழுது அதை உச்சரிச்சு பழகணும், எழுதியும் பழகணும். இன்ஷா அல்லாஹ் எழுதுறது நான் பின்னாடி சொல்றேன். இப்போ உச்சரிச்சு பழகுங்க. என் கூட சேர்ந்து 3 times, 3 தடவை ஒவ்வொரு வார்த்தையையும் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹாதா என்றால் இதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க மியூட்லயே இருக்கட்டும், நீங்க சொல்லிட்டு என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா பைத்துன், இது வீடு. ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா மஸ்ஜிதுன், இது பள்ளிவாசல். ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாசல். ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. இது கதவு, இது ஒரு கதவு. ஹாதா பாபுன், இது கதவு. ஹாதா பாபுன், இது கதவு. அடுத்து ஹாதா கிதாபுன், இது புத்தகம். இது ஒரு புத்தகம். ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். ஹாதா கலமுன், இது பேனா. ஹாதா கலமுன், இது ஒரு பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. கடைசியா ஹாதா மக்தபுன், இது ஒரு மேஜை. ஹாதா மக்தபுன், இது ஒரு மேஜை. ஹாதா மக்தபுன், இது ஒரு மேஜை. ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம முதல் பாடத்தினுடைய முதல் பக்கத்தை நாம முடிச்சிருக்கிறோம். இதுல 9 வஸ்துக்களினுடைய அரபி பெயர்களை நாம பார்த்திருக்கிறோம். 9 வஸ்துக்களினுடைய அரபி பெயர்களை பார்த்திருக்கோம். அடுத்து பாருங்க, 2வது பேஜ், சேம் லெசன், அதே பாடத்துல 2வது பக்கம். நாம ஹாதானா என்ன படிச்சிருக்கிறோம்? இதுன்னு படிச்சிருக்கிறோம். ஓகே, ஹாதா அப்படின்னா இது அப்படிங்கறத படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி மா, இதுக்கு முன்னாடி மா அப்படிங்கிற ஒரு இதை போட்டு வச்சுக்கோங்களேன். மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மா ஹாதா, இது எப்படி படிக்கணும்? மா. மா ஹாதா அப்படின்னா இது என்ன. முதல்ல இதுக்கு அர்த்தம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னக்கு அர்த்தம் வைங்க, தமிழ்ல சரியா வரும். மா ஹாதா அப்படின்னா இது என்ன. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? இது என்ன. மா ஹாதானா என்ன அர்த்தம்? கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறாங்க, கேள்விக்குறி. மா அப்படின்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஹாதா இது. இப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன கேட்க போறோம்னா, இந்த பிராக்டிஸ்ல இந்த படத்துல இருக்கிறத நாம பார்த்து என்ன கேட்க போறோம்? இது என்னப்பா அப்படின்னு கேட்க போறோம். உடனே அதுக்கு ஆன்சர் இது வீடு அப்படின்னு ஆன்சர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் நாமளாவே தயாரிக்க போறோம். இது வீடா அப்படின்னு கேட்க போறோம். அதுக்கு ஆன்சர் ஆமாப்பா இது வீடு அப்படின்னு சொல்ல போறோம். இது அரபிக்ல எப்படி சொல்றது?
அதுதான் பயிற்சி. இப்போ இந்த பாடத்துல என்ன, இந்த செகண்ட் பேஜ்ல 2வது பக்கத்துல எதை பார்க்க போறோம்? 2 வார்த்தைகள் புதுசா வருது. நாம பார்த்த அதே வீடு, அதை வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி பதில உருவாக்குறோம். எப்படி கேள்வி பதில உருவாக்குறோம்? இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் இது வீடு அப்படின்ட்டு ஆன்சரும் சொல்றோம். அதுக்கப்புறம் 2வது ஒரு கேள்வி பதில உருவாக்குறோம். இது வீடா? அதுக்கு பதில் ஆமா இது வீடு அப்படின்ட்டு ஆன்சர் பண்றோம். இதுதான் இந்த பக்கத்துல நாம பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் என்ன சொன்ன? முதல் கேள்வி என்ன? இது என்ன? இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஹாதா. மா இது, வாட், வாட் இஸ் திஸ். மா ஹாதா என்றால் இது என்ன என்று அர்த்தம். வாட் இஸ் திஸ். மா ஹாதா என்றால் வாட் இஸ் திஸ். அதுக்கு ஆன்சர் இது ஒரு வீடு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வீடு. அப்போ அது அரபிக்ல என்ன சொல்றது? நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. ஹாதா பைத்துன். இப்போ அடுத்த கேள்வி ஒரு பதில் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம், எப்படி உருவாக்க போறோம்னா, இது ஒரு வீடா? அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? ஆமாப்பா இது ஒரு வீடு அப்படின்னு சொல்ல போறோம். அதுதான் அது அரபிக்ல எப்படி சொல்றது. ஹாதா பைத்துன் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது வீடு, கரெக்டா? இப்ப அதோட என்ன செய்யணும்? இது வீட் ஆ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்வியை ஆட் பண்ணும். அதுக்கு அரபிக்ல அந்த வார்த்தைக்கு முன்னாடி, ஹாதா பைத்துன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஹம்சா ஆவ போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹம்சா ஆவ போட்டுட்டீங்க அப்படின்னா அது கேள்வியா மாறிடும். வீடா அப்படின்னு மாறிடும். தமிழ்ல என்ன செய்வோம்? இது வீடா அப்படின்னு. வீடு அப்படின்னா இது, இது வீடு அப்படின்னா வாக்கியம். இது வீடா, அந்த டூவை டாவா மாத்திட்டா அது கேள்வி பதிலாக மாறி இருக்கும், கேள்வியாக மாறிடும். இது வீடா அப்படின்ட்டு. அரபிக்ல அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, அந்த ஹாதா பைத்துனுக்கு முன்னாடி ஒரு ஹம்சா. இந்த ஹம்சாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அரபிக்ல கேள்விக்குரிய ஹம்சா. யாரோ அந்த பாயிண்டரை வச்சு இது பண்றாங்க, தயவு செஞ்சு பாயிண்டரை வச்சு இது பண்ணாது. இப்போ இந்த ஹாதா பைத்துனும் இந்த ஹாதா பைத்துனும் கரெக்ட். ஓகே, ஹாதா பைத்துன இது வீடா அப்படின்னு கொஸ்டினா மாத்தணும்னா ஒரு ஹம்சாவை சேர்த்துட்டா போதும். இந்த ஹம்சாவுக்கு பேரு கேள்விக்குரிய ஹம்சான்னு சொல்லுவாங்க. ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாம்னா கேள்வி அப்படின்ட்டு. அந்த பேரை ஞாபகம் வைக்க முடியலாட்டாலும் பரவாயில்ல, போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேள்விக்குரிய ஹம்சா. இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, ஒரு வார்த்தைக்குள்ள போகும்போது அந்த வார்த்தையை கேள்வியாக மாத்திடும். எப்படி? ஹாதா பைத்துன் என்றால் இது வீடுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்சா ஆவ போட்டா அஹாதா பைத்துன் என்றால் இது வீடா, இஸ் திஸ் அ ஹவுஸ் அப்படின்னு அந்த வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றிவிடும். அதனால தான் இந்த ஹம்சாவை கேள்வியினுடைய ஹம்சா என்று சொல்லுவாங்க. அஹாதா பைத்துன், இது ஒரு வீடா. அஹாதா பைத்துன், பைத்துன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அஹாதா பைத்துன், இது ஒரு வீடா. நஅம், ஆமா. ஆமாக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? நஅம். இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல பேசும் பொழுது ஏதாவது கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி வருது, நீங்க ஆமா சொல்லணும்னா நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கப்புறம் நஅம் அப்படின்னு சொல்லி பழகுங்க வீட்டுக்குள்ள. அப்ப அது மறக்காது. இது எல்லாமே படிக்கிறது முக்கியம் இல்ல, அதை ஞாபகத்துல வச்சிருக்கிறது தான் முக்கியம். நிறைய படிக்கலாம், ஆனா அதை ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கிறது தான் கஷ்டம். அதுக்குதான் பிராக்டிஸ் தேவைப்படுது. அப்ப நம்ம இங்க என்னெல்லாம் படிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நோட்டு போட்டு அதை என்ன செய்யுங்க, அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. குறிப்பா பெட் டைம் கிடைக்கும்ல, தூங்க போகும்பொழுது ஒரு தடவை அந்த வார்த்தைகள் எல்லாம் பாடம், எத்தனை பாடம் போனாலும் முதல் பாடத்துல இருந்து அந்த வார்த்தைகளுடைய அரபி இத என்ன செய்யலாம்,
பார்த்துக்கிட்டே இருந்தா அது மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிரும். ஆக ஆமாம் எஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அரபிக்ல நாம். நாம் ஆமாம் எஸ். ஆமாம் இது வீடு, இது ஒரு வீடு. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. நாம் ஆமாம் ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த செகண்ட் பேஜ்ல என்ன படிச்சிருக்கிறோம்? எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது வீடு, இது காரு, இது கதவு அப்படிங்கிற ஒரு சின்ன வாக்கியத்தை பார்த்தோம். செகண்ட் பேஜ்ல அவங்கள ஒரு ஸ்டெப் ஏத்தி விடுறாங்க, தூக்கி விடுறாங்க. எப்படி தூக்கி விடுறாங்க? நீயே அரபியில கேள்வி கேட்டு அதுக்கு பதில் நீயே சொல்லி பழகிக்க அப்படின்ட்டு. அப்ப என்ன கேள்வி கேட்கணும்? பெரிய பெரிய கேள்வி கேட்டு பெரிய பெரிய பதில்லாம் சொல்ல முடியாது. அதனால சின்ன சின்ன கேள்விகள், சின்ன சின்ன பதில்கள். எப்படி? இது என்ன அப்படின்னு ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க. இது வீடு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, இது வீடா? ஆமா இது வீடு. இதுதான் அரபிக்ல நாம பார்த்திருக்கிறோம். இப்ப என் கூட சேர்ந்தே நீங்க சொல்லி பாருங்க. மா ஹாதா இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஹாதா பைத்துன் இது வீடு. திஸ் இஸ் அ ஹவுஸ். இது ஒரு வீடுன்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஹாதா பைத்துன் இது வீடா? இது ஒரு வீடா? இஸ் திஸ் அ ஹவுஸ்? நஅம் ஆமாம் எஸ். ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. திஸ் இஸ் அ ஹவுஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம். ஏன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்டினியூஸா போனா இந்த பிரெயினுக்கு வந்து என்ன செய்யும்? சோர்வு அடைஞ்சிடும். அதனால மூளையை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி குடிக்கணும். என்ன பண்ணுங்க, அப்படியே இருங்க. கிளாஸை விட்டு ரிமூவ் ஆக வேண்டாம். இங்க என்னுடைய டைம் வந்து 8:32, சாரி 9:32. 9:37க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பி ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். 5 நிமிஷம் பிரேக். நீங்க கட் பண்ண வேண்டாம், அப்படியே இணைப்புல தொடர்ந்து இருங்க. பிரேக் எடுக்க விரும்பாதவங்க நாம படிச்ச உங்கள்கிட்ட புக் இருந்துச்சுன்னா ஒரு தடவை படிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இரண்டாவது பேஜ்ல நாம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது ஒரு வீடு, இது ஒரு பள்ளிவாசல், இது ஒரு கதவு, இது ஒரு மேஜை அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பேஜ்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். எப்படி போறோம்? இது என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில நாமே கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இது ஒரு வீடா, இது சட்டையா அப்படின்ட்டு கேள்வி கேட்டு ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு பதிலை நாம உருவாக்குறோம். அதை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல மா ஹாதா என்றால் வாட் இஸ் திஸ், இது என்ன. மா என்றால் வாட் என்ன அப்படின்னு அர்த்தம். மா ஹாதா என்றால் இது என்னன்னு அர்த்தம். ஹாதா பைத்துன் ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்கிறாங்க. எதுவும் கொஸ்டின் இருக்குதா? சரி. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அடுத்து அஹாதா பைத்துன் இது ஒரு வீடா? அது எப்படி இது பண்றது அப்படின்னா, ஒரு ஹம்சாவை முன்னாடி தூக்கி போட்டுட்டீங்கன்னா இது வீடுங்கிறது இது ஒரு வீடு மாறிடும். இஸ் திஸ் அ ஹவுஸ்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஹவுஸ். இந்த ஹம்சாவை தூக்கி முன்னாடி போட்டுட்டீங்கன்னா இஸ் திஸ் அ ஹவுஸ் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடும்? மாறிடும். இது ஒரு வீடா அப்படின்ட்டு மாறிடும். ஆமா இது வீடுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் எஸ். ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. இப்போ நீங்க உங்க வீட்டுல ஆமா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நாம யூஸ் பண்ணுங்க, அரபிக்கு யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள அப்படி நீங்க இந்த அரபிக்கு யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கும் நாம்னா ஆமா எஸ் போலுக்கு அப்படின்ட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, மனைவி, கணவன் மனைவிக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கும் தெரிய வரும் அரபி. அவங்களும் உங்க மூலியமாக படித்துக் கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆக இதுக்கப்புறம் ஏதாவது வீட்டுல பேச்சுவார்த்தை வரும்போது ஆமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நாம் என்று சொல்லுங்கள். ஹாதா பைத்துன் ஆமாம் இது ஒரு வீடு. அடுத்து என்ன பாருங்க, இதே மாதிரி தான் என்ன பண்றோம் அப்படின்னா,
அடுத்த ஒரு படம் வச்சிருக்கிறாங்க, அதை பார்த்து இது என்ன அப்படின்ட்டு கேட்க போறோம். அதுக்கு ஆன்சர் என்ன? இது சட்டை. இது என்னது? சட்டை, ஷர்ட். இது ஷர்ட். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதை பார்த்துருக்குறோமா? இல்ல. ஷர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமீசுன் சொல்லுவாங்க. காஃப், கேஃப் இல்ல, கேஃப் கிடையாது, காஃப். கமீசுன். அடுத்து பாத்தீங்கன்னா சீன் சுவாது வித்தியாசம் வரணும். சீனுக்கும் ஷீனுக்கும் சுவாதுக்கும் வித்தியாசம் வரணும். சீன் ஷீன் சுவாது. இது வந்து சுவாது. கமீசுன் கமிசுன் கமிசுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அரபி தெரிஞ்சவங்க கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரியாது. அப்போ நம்ம படிக்கிறது ஒழுங்கா படிக்கணும், உச்சரிப்பும் ஒழுங்காக செய்ய வேண்டும். கமீசுன் அப்படின்னா ஷர்ட், சட்டை. நம்ம போடக்கூடிய சட்டைக்கு பேர் வந்து ஆண்களுடைய சட்டைக்கு பேர் கமீசுன். அப்போ இது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ம ஹத, ம ஹத, இது என்ன? வாட் இஸ் திஸ்? அதுக்கு பதில் என்ன பண்ண போறோம்? இது ஷர்ட், இது சட்டப்பா, திஸ் இஸ் அ ஷர்ட் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? ஹதா கமீசுன். அப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம ஏற்கனவே 9 வார்த்தை, 9 + 1 10 வார்த்தைகள் புதிதாக நாம் பார்த்திருக்கிறோம். இது போக நாம், ஹம்சா, ஹாதா இத பார்த்திருக்கிறோம். ஓகே, 10, 11, 12, 13, இந்த மா 14 புது வார்த்தைகள் அரபிக்ல நாம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நோட் புக்ல எழுதி வச்சு டைம் கிடைக்கும் பொழுது, ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது பார்த்துட்டே இருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் அப்பப்போ அந்த சின்ன டைரியில எழுதி வச்சுட்டீங்கன்னா, அல்லது மொபைல்ல தான் இப்ப இருக்குது, எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ லைட்டா பார்க்கும் பொழுது அது மறக்காது உங்களுக்கு. இல்லைன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது இது என்ன ஏதோ சொன்னாரு மறந்து போச்சு அப்படின்ட்டு மறந்து. மா ஹாதா, இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஹாதா கமீசுன், இது ஒரு சட்டை. திஸ் இஸ் அ ஷர்ட். இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தை போட்டு அதையும் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதையும் நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். இங்க ஒரு நாற்காலி இருக்குதுல்ல, சேர் இருக்குது. இப்போ நம்ம இந்த சேரை பார்த்து என்ன கேட்க போறோம்? இது நாற்காலியா அப்படின்னு கேட்க போறோம். சரி, இது வந்து கட்டிலா அப்படின்னு கேட்க போறோம். ஆனா இந்த படத்துல இருக்கிறது என்னது? நாற்காலி. இந்த நாற்காலியை பார்த்து என்ன சொல்ல போறோம்? இது கட்டிலா அப்படின்னு கேட்க போறோம். ஆமான்னு சொல்லுவோமா, இல்லைன்னு சொல்லுவோமா? இல்ல, இது வந்து நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ன பிள்ளை வந்து கேக்குது, அப்பா இது அம்மா இது என்ன கட்டிலா அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், இல்லப்பா இது வந்து நாற்காலின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி அரபிக்ல சொல்றது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆமா அப்படிங்கறத பார்த்தோம். இங்க இல்ல. இல்லைக்கு அரபிக்ல என்ன அப்படின்னா லா அப்படின்னு அர்த்தம். லா அப்படின்னா இல்லை என்று அர்த்தம். லா என்றால் இல்லை, நாம் என்றால் ஆமாம், லா என்றால் இல்லை. இப்ப நம்ம என்ன கொஸ்டின் கேட்க போறோம்? இது கட்டிலான்னு கேட்க போறோம். நம்ம கட்டில்ங்கிறது நாம முதல் பேஜ்லயே படிச்சிருக்கிறோம். சரீருன் என்று படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? சரீருன். சரீருன் என்றால் கட்டில். இது கட்டிலா என்றால் அந்த ஹம்சாவை போட்டுணும். இந்த ஹம்சாக்கு என்ன பேர் சொல்லி கொடுத்த? கேள்விக்குரிய ஹம்சா, ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் என்று சொல்லுவாங்க அரபிக்ல. கேட்டுட்டே இருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 தடவை நான் இஸ்திஃப்ஹாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 11வது தடவை இதை இவர் தான் சொல்ல போறாரு, இஸ்திஃப்ஹாம் தான் சொல்ல போறாருன்னு உங்களுக்கே ஞாபகம் வந்துடும். இப்போ புரியல அப்படின்னா பயப்படாதீங்க, நீங்க முதல் ஸ்டெப்ல தான் இருக்கிறீங்க. ஃப்ரீயா இருங்க. இன்னும் நிறைய என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஒண்ணு ரொம்ப முக்கியம், தொடர்ச்சி மட்டும் முக்கியம். ஏதோ இதுல குப்புன்னு வந்தோம், அதுக்கப்புறம் போக 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 என்ன செஞ்சிடக்கூடாது, தேஞ்சிட்டு போயிடக்கூடாது. இந்த ஹம்சாக்கு என்ன சொல்லுவாங்க? ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம் அப்படின்னா கேள்விக்குரிய ஹம்சா. அஹாதா சரீருன், இது கட்டிலா. சரீருன் என்றால் கட்டில், பெட். இஸ் திஸ் அ பெட்? உடனே இது பெட் இல்ல, இது வந்து நாற்காலின்னு சொல்ல போறோம். லா, நோ, ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன். இஸ்திஃப்ஹாம், இஸ்திஃப்ஹாம். நான் டைப் பண்றேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இஸ்திஸ்ஃபஹம் இல்ல, அது டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு, நாக்கு பிறந்துட்டு. இஸ்திஸ்ஹாம் இல்ல, இஸ்திஃபஹம். நான் இது பண்றேன் உங்களுக்கு. அஹாதா சரீருன், இது ஒரு கட்டிலா? லா, இல்லை. ஹாதா குர்சியுன், இது ஒரு சேர், இது ஒரு நாற்காலி. அடுத்து என்ன பண்ண போறோம்? மூணாவது ஒரு என்ன பிராக்டிஸ் பண்ண போறோம், என்ன பயிற்சி செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு பேனா கொடுத்துருக்கிறாங்க. அந்த பேனாவை பார்த்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இது சாவியான்னு கேட்க போறோம். ஒரு சின்ன பிள்ளை கேட்கிற மாதிரியே நினைச்சுக்கோங்க. நம்மள என்ன செஞ்சுக்கணும், அப்படியே பிரைமரி ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடணும். நம்ம எவ்வளவு பெருசா இருந்தாலும் 30 வயசுல இருக்கலாம், 40 வயசுல இருக்கலாம், நம்ம என்ன செஞ்சிடணும், அப்படியே கிண்டர் கார்டன் அல்லது 1 2 ஸ்டேஜ்ல ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடணும். அப்ப இந்த பேனாவை பார்த்து என்ன கேட்க போறோம், இது சாவியான்னு கேட்க போறோம். உடனே அதுக்கு ஆன்சர் யாராவது ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா இது சாவி கிடையாது, இது பேனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது அரபிக்ல பழக போறோம். இப்போ சாவிக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, மிஃப்தாஹுன் படிச்சிருக்கிறோமா? மிஃப்தாஹுன் முதல் பேஜ்ல என்ன செஞ்சிருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம். சாவி அப்படின்னா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. திஸ் இஸ் அ கீ, அதுக்கு என்ன சொல்லுவோம், ஹாதா மிஃப்தாஹுன். படிச்சிருக்கோமா? ஹாதா மிஃப்தாஹுன் அப்படின்னா இது ஒரு சாவி, இது ஒரு சாவி அப்படின்னு படிச்சிருக்கிறோமா? இப்போ இது ஒரு சாவியா அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ஹம்சாவை கொண்டு வரணும். இந்த ஹம்சாக்கு என்ன சொன்னேன், நான் அந்த டைப் பண்ற அரபியில படிக்க தெரிஞ்சவங்க அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் கொஸ்டினுக்கு என்ன சொல்லுவாங்க, இஸ்திஃப்ஹாம், ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். கேள்விக்குரிய ஹம்சா, கேள்விக்குரிய ஹம்சா, இஸ்திஃப்ஹாம். அஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவியா? லா, இல்ல. ஹாதா கலமுன், திஸ் இஸ் அ பென், இது ஒரு பேனா. இதுதான் சொல்ல போறோம். இது ஒரு பேனா, கலமுன் பேனா. இப்ப இந்த கேள்வி பதிலாம் உருவாக்கணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பேஜ்ல படிச்ச அந்த 9 வார்த்தையினுடைய அரபி தெரிஞ்சிருந்தாதான் இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எல்லாம் உருவாக்க முடியும். அது படிக்கல அப்படின்னா இங்க நமக்கு கேள்வி பதில் எல்லாம் உருவாக்க முடியாது. ஆக அந்த வார்த்தைகளினுடைய அரபியை அடிக்கடி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கடைசியா பாருங்க, இந்த பேஜ்ல என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார் இருக்குது, நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பார்த்து இது என்னன்னு கேட்க போறோம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்க போறோம். அதுக்கு ஆன்சர் என்ன வரும், திஸ் இஸ் அ ஸ்டார், இது ஒரு நட்சத்திரம் என்று சொல்லுவாங்க. கரெக்டா? இது அரபிக்ல எப்படி சொல்றது பார்க்கலாம் வாங்க. மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. ஹாதா நஜ்முன், நஜ்முன் என்பது ஸ்டார். நஜ்முன் ஸ்டார், நட்சத்திரத்துக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க, நஜ்முன் நட்சத்திரம். அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 13 14 வார்த்தைகள் பார்த்திருக்கிறோம். அதுல லாங்கிறது 15வது வரும், நஜ்முன்கிறது 16. பாடத்துல எத்தனை வார்த்தைக்கு அரபி நமக்கு தெரியும், 16 வார்த்தைக்கு அரபி நமக்கு சொல்ல தெரியும். அந்த 16 வார்த்தையை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி பதிலே ஒரு சின்ன பிள்ளையா நாம நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பிள்ளை கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாம பதில் சொல்லக்கூடிய, அரபிக்ல பதில் சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு தகுதியை நாம இப்போதைக்கு நாம படிச்சிருக்கிறோம் இந்த 2 பேஜ்ல. மாஹாதா, இது என்ன. ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம், இது நட்சத்திரம். திஸ் இஸ் அ ஸ்டார். அதிகமா படிக்க வேண்டாம், நம்ம ஆரம்பத்துல இருக்கிறோம். அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நல்ல ஸ்ட்ராங்கா போகும். அது ரொம்ப முக்கியம். சும்மா பக்கத்து திருப்புறது முக்கியம் இல்லை.
இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை நாம என்ன செய்வோம்னா இந்த பேஜ் 1 பேஜ் 2 நாம படிப்போம். என் கூட சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வாங்க. என்ன படிக்க போறோம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடம், ஃபர்ஸ்ட் லெசன். தர்ஸ் என்றால் லெசன். ஹாதா, ஹாதா என்றால் இது, திஸ். என் கூட நீங்களும் சொல்லிட்டே வாங்க. ஹாதா பைத்துன், சத்தமா சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, வீட்டுல இருந்தெல்லாம் இருக்கிறீங்க. ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க சொன்ன மாதிரியே ஒரு வீடுன்னே வச்சுக்கோங்க. பைத்துன் அப்படின்னா ஒரு வீடு, இது ஒரு வீடு. திஸ் இஸ் அ ஹவுஸ். ஹாதா பைத்துன். அடுத்து ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு பள்ளிவாசல். திஸ் இஸ் அ மாஸ்க். ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. திஸ் இஸ் அ டோர். ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். இது ஒரு புத்தகம். திஸ் இஸ் அ புக். ஹாதா கலமுன், திஸ் இஸ் அ பென். இது ஒரு பேனா. ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. திஸ் இஸ் அ கீ. ஹாதா மக்தபுன், இது ஒரு மேஜை. திஸ் இஸ் அ டேபிள். ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். திஸ் இஸ் அ பெட். ஹாதா குர்சியுன், இது ஒரு நாற்காலி. இது ஒரு நாற்காலி. திஸ் இஸ் அ சேர். இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஆக ஃபர்ஸ்ட் பேஜ்ல 9 படம் பிளஸ் ஹாதாவினுடைய அர்த்தம் 10. இது போக அத்தர்ஸ்ங்கிறது 11, அல் அவ்வல்ங்கிறது 12. 12 அரபி வார்த்தைகள் நாம கத்திருக்கிறோம். முதல் பக்கத்துல எத்தனை வார்த்தைகள், அரபி வார்த்தைகளை படிச்சிருக்கிறோம்? 9 படங்கள் இருக்குல்ல, இந்த பிக்சர்ஸ் 9க்கும் அரபிக் தெரியும். பிளஸ் இந்த ஹாதாவுக்கு அர்த்தம் தெரியும். திஸ் அப்படிங்கிறது, இது அப்படிங்கிறது 10ஆச்சா? அத்தர்ஸ்ங்கிறது பாடம் 11ஆச்சா? அல் அவ்வலு அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம், முதல் பாடம். 10, 11, 12. முதல் பக்கத்துல மட்டும் நாம 12 அரபி வார்த்தைகளை நாம படிச்சிருக்கிறோம். மறந்துடக்கூடாது. இத மெமரைஸ் பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஆனா எழுதி வச்சு அடிக்கடி பார்த்துட்டு வந்தாலே உங்க மனசுல பதிஞ்சிரும். இல்ல நீங்க பேசும் பொழுது இதே மாதிரி இந்த அரபி வார்த்தைகளை உச்சரித்தால் உங்களுக்கு ஈஸியாக, எளிதாக வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ், சும்ம இன்ஷா அல்லாஹ். சரி, 2வது பக்கத்துல நாம என்ன பார்த்தோம்? இது என்ன, இதுவா, அதாவது இது வீடா, இது சட்டையா, இது நாற்காலியா அப்படிங்கிறத நம்ம 2வது பக்கத்துல பார்த்தோம். அதை பிராக்டிஸ் பண்ணலாம். என் கூட சேர்ந்தே நீங்க சொல்லிட்டும் வாங்க. ஹாதா, சாரி, மாஹாதா, இது என்ன? மாஹாதா, இது என்ன? அத்தர்சுல் அவ்வல்னா முதல் பாடம். அத்தர்ஸ் என்றால் பாடம். அல் அவ்வல் அப்படின்னா முதல், ஃபர்ஸ்ட். தர்ஸ்னா லெசன், பாடம், முதல் பாடம். அத்தர்சுல் அவ்வல், முதல் பாடம். ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு பதில். சாரி. மாஹாதா, இது என்ன? மாஹாதா, இது என்ன? சேர்ந்து நீங்க சொல்லுங்க. ஹாதா பைத்துன். இப்ப நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய கண்ணு வந்து எங்க இருக்கணும்? எழுத்துல இருக்கக்கூடாது. இந்த படத்தை பார்த்து சொல்லணும். ஹாதா பைத்துன் அப்படின்ட்டு எழுத்தை பார்த்து படிக்க கூடாது. மாஹாதாவை மட்டும் என்ன செய்யுங்க, எழுத்தை பார்த்து படிங்க. ஆன்சர் பண்ணும்போது என்ன செஞ்சிடணும்? இந்த படத்தை பார்த்து சொல்லணும். ஹாதா பைத்துன் என்று சொல்ல வேண்டும். ஹாதா பைத்துன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து அஹாதா பைத்துன்,
இது வீடா, இது ஒரு வீடா, இஸ் திஸ் a house? ஆமாம், இது ஒரு வீடு அப்படின்னு சொல்றது. நஅம் ஹாதா பைத்துன். அஹாதா பைத்துன், இது ஒரு வீடா. அந்த ஹம்சாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கேள்விக்குரிய ஹம்சா, ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாம். நஅம், எஸ். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. அடுத்து மா ஹாதா, அடுத்த படம் சட்டை இருக்குது. அந்த சட்டையை பார்த்து என்ன சொல்ல போறோம்? இது என்னன்னு கேட்க போறோம். இது ஒரு சட்டைன்னு சொல்ல போறோம். சட்டைக்கு வந்து கமீசுன். ஓகே, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மீசுன். இப்போ என்ன செய்யுங்க, எழுத்த பார்க்காம அந்த படத்தை மட்டும் பாருங்க. எதை பாருங்க? அந்த படத்தை பார்த்து, இந்த படத்தை மட்டும் பார்த்து என்ன செய்யுங்க, இது என்னன்னு நீங்களே கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அதுக்கு பதிலும் நீங்களே என்ன செய்யுங்க, சொல்லுங்க. மா ஹாதா, ஹாதா கமீசுன். மா ஹாதா, ஹாதா கமீசுன். சரி, அடுத்து நாற்காலி இருக்குது. அந்த நாற்காலியை பார்த்து இது கட்டிலான்னு கேட்க போறோம். அதுக்கு ஆன்சர் இல்ல, இது கட்டில் இல்ல, இது வந்து நாற்காலின்னு சொல்ல போறோம். என்னதுக்கு அரபிக்ல என்னது? கட்டிலுக்கு வந்து சரீருன். கட்டிலுக்கு வந்து சரீருன் என்று சொல்லுவாங்க. இது ஒரு கட்டிலா அப்படின்னா அஹாதா சரீருன். இது ஒரு கட்டிலா அப்படின்னா அஹாதா சரீருன். இல்ல, இது கட்டில் இல்ல, இது நாற்காலி அப்படின்னா எப்படி சொல்லணும்? லா, நோ, ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன். இந்த இதுக்கு வந்து இது வருமா? குர்சியுன் ஷத்தா இருக்குதா? குர்சியுன், குர்சியுன் சொல்லிடக்கூடாது. குர்சியுன் ஷத்தா இருக்கும். இல்ல, இது ஒரு நாற்காலி. இது கட்டில் இல்ல, இது ஒரு நாற்காலி. லா, இல்லை, இது ஒரு நாற்காலி. அடுத்து ஒரு பேனாவுடைய படம் இருக்குது. அந்த பேனாவை பார்த்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஆன்சர் உருவாக்க போறோம். இது சாவியான்னு கேட்டு, இல்லப்பா இது வந்து பேனா அப்படின்ட்டு ஆன்சர் பண்ண போறோம். அதுக்கு பதில் சொல்ல போறோம். சரியா? இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சாவியா? சாவி என்பது மிஃப்தாஹுன். சாவிக்கு என்ன சொல்லுவாங்க? மிஃப்தாஹுன். இது சாவியானா அஹாதா மிஃப்தாஹுன். இது ஒரு சாவியா? லா, நோ, இல்லை. ஹாதா கலமுன், இது பேனா. இது பேனா. அடுத்து ஒரு நட்சத்திரம் இருக்குது. இதை பார்த்து இது என்னன்னு கேட்க போறோம். அதுக்கு ஆன்சர் வந்து இது ஒரு நட்சத்திரம்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அரபிக்ல என்னது? மா ஹாதா, இது என்ன? வாட் இஸ் திஸ்? ஹாதா நஜ்முன். நஜ்முன் என்றால் சூரத்து நஜ்ம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நஜ்முன் ஸ்டார், நட்சத்திரம். ஹாதா நஜ்முன், இது ஒரு நட்சத்திரம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு இந்த பாடம் போதும். எப்போதுமே பாடம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம்னா அப்படியே மறந்துடும். நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பயிற்சிகளை செய்யணும். பயிற்சிகள் செய்யணும்னா என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பக்கத்தையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கத்தை மட்டும், இந்த செகண்ட் பேஜ் இருக்குல்ல, இந்த 2வது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கத்தை நீங்க எழுதவும் செய்யணும், வாய்ஸ் நோட்டும் பண்ணணும். என்ன செய்யணும்னா இதை படிக்கணும், வாய்ஸ்ல ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. மாஹாதா, இது என்ன? அதுக்கப்புறம் இங்க வரணும், மாஹாதா, இது என்ன? ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு அப்படின்ட்டு என்ன செய்யணும்? ரெக்கார்ட் பண்ணணும் வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி இந்த 2வது பக்கத்தை மட்டும் நீங்க என்ன செய்யணும்? உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பணும். 2வது என்ன செய்யணும்னா எழுத்து பயிற்சி. எழுத்து பயிற்சியில என்ன செய்யணும்? இது அப்படியே அட்லீஸ்ட் நல்ல எழுத தெரிஞ்சவங்க இந்த பக்கம் முழுவதும், இந்த 2வது பக்கம் முழுவதும் அரபிக்லயும் எழுதி அதுக்கு அர்த்தம் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ என்ன செய்யலாம்? அர்த்தம் எழுதணும். மாஹாதா, இது என்ன அப்படின்ட்டு என்ன செய்யணும்? எழுதி அதுக்கு வந்து என்ன செய்யணும்? அர்த்தமும் எழுதணும். ஆக எழுத்து பயிற்சி, பேச்சு பயிற்சி, இது 2ம் வரும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்கு
இந்த நாம படிச்ச பாடம் நம்ம விட்டு என்ன செய்யாது, என்னைக்கும் போகாது. இல்ல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம், மனிதன் என்பவன் மறதியோடு இருப்பவன். அது மறந்து போயிடும். இந்த 1 மணி நேரம் நாம செலவழித்தது வேஸ்டா போயிடும். இந்த இந்த 1 மணி நேரம் பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா பயிற்சி முக்கியம். ஆக இன்று உங்களுக்கு என்ன பயிற்சி, 2வது பக்கம் மட்டும். ஃபர்ஸ்ட் பக்கம் தேவையில்ல, முதல் பக்கம் தேவையில்ல. 2வது பக்கம் நீங்க அத படிச்சு நீங்க ரெக்கார்டிங் அனுப்பணும். எழுதி அதனுடைய ஆங்கிலத்தினுடைய அர்த்தமோ அல்லது தமிழுடைய அர்த்தமோ அதையும் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்பும் பொழுது மேல வந்து என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய பெயரை எழுதிருங்க. அப்போ நாங்க திருத்தும் போது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ்.